Hi guys, welcome back to our RIYA creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பீட் மார்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்துட்டு இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றதை கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த இமேஜஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணுற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஜூம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் அலைன்மெண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெட் மார்க்கில் வந்து செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க் வந்துட்டு மூவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸுமே ஆட் பண்ணணும். இந்த இமேஜஸோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி எண்டு வரைக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு எண்டு வரைக்குமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக எண்டு வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷேக் எஃபர்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் எது வரைக்கும் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இமேஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு இமேஜ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட்டில் இருக்க இமேஜை வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அகைன் வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 6.04 செகண்ட் வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் இமேஜ்க்கு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். செகண்ட் இமேஜ் வந்துட்டு எம்டியாக விட்டுருங்க. தேர்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் இமேஜ் வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு ஃபிஃப்த் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 6.04 செகண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு 8.01 செகண்டில் வந்துட்டு அகைன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஃபர்ட்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 8.01க்கு அடுத்து உள்ள இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயுமே வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த இமேஜை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வர இமேஜ் எம்டியாக விட்டுருங்க. அதுக்கெலாம் வந்துட்டு நம்ம வேறு எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இமேஜ் எம்டியாக விட்டுட்டு இதுக்கு அடுத்து வர இந்த இமேஜ்க்கு வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா 14.21 செகண்ட் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இமேஜ்க்கு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இதை எம்டியாக விட்டுட்டு இதை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். தென் இதை எம்டியாக விட்டுட்டு இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு இமேஜ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இமேஜை எம்டியாக விட்டுட்டு அடுத்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓகே, பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறப்ப நடுவில் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து நான் எம்டியோட சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த எம்டியா விட்ட இமேஜஸ்க்கு எல்லாமே வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் எம்டியா விட்டுருக்கோம். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு எம்டியா இருக்கோ அந்த இமேஜ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 6.04 வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்துட்டு எந்தெந்த இமேஜஸ்லாம் வந்து எம்டியாக இருக்கோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு 8.01 செகண்ட்லேருந்து 14.20 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு அகைன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஃபர்ட் பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அகைன் வந்துட்டு நம்ம எம்டியாக விட்டுருப்போம். ஸோ அந்த இமேஜெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபர்ட் ப்ரீசர் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ தேர்ட் எஃபர்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகைன் பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு எதுலேருந்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 6.04 செகண்டில் வந்துட்டு 8.01 செகண்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த செகண்ட்க்கு நடுவில் வந்துட்டு ஒரே ஒரு இமேஜ் தான் வரும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் எஃபர்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே வந்துட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு இமேஜ் வரும். ஸோ அதாவது 4.21 செகண்ட்லேருந்து 16.20 செகண்ட் வரைக்கும் அதுலேயே வந்துட்டு ஒரே ஒரு இமேஜ் தான் வரும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண தேர்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 2 இமேஜுக்கு மட்டும்தான் நம்ம தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அகைன் அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகைன் ஷேக் எஃபர்ட் ப்ரீசர் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு 3 எஃபர்ட்டுமே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபோர்த் எஃபர்ட் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி எல்லா எஃபர்ட்ஸும் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபோர்த் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 16.20 செகண்ட்லேருந்து எண்டு வரைக்கும் வந்துட்டு ஃபோர்த் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 16.20 செகண்ட்க்கு அடுத்து உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்டு வரைக்கும் லைனாக இருக்க இமேஜஸ்க்குலாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா எஃபோர்ட்டுமே வந்துட்டு நம்ம லைனாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.